राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। राधे कृष्णा। மகோன்னதமான ராமதாசருடைய சரித்திரம் பலவிதமான அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறது. வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை அனுபவிப்பதற்கு, வாழ்க்கை ரசிப்பதற்கு, வாழ்க்கை உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு, வாழ்க்கை உணர்வதற்கு, வாழ்க்கை கொண்டாடுவதற்கு, இது உங்க வாழ்க்கை. நீங்க ரசிச்சுத்தான் ஆகணும். நீங்க அதை மதிச்சுத்தான் ஆகணும். நீங்க அதை பாதுகாத்து வச்சுக்கத்தான் வேணும். சரியா? ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான அனுபவம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்ப 2 நாளா நான் சமர்த்த ராமதாச வைபவத்தை பொறுமையா சொல்றேன். ஒன்னும் காரணம் இல்லை. நாக்குல லேசா ஒரு புண்ணு. உடனே சாப்பிட்டு இருக்கேன். அது சமயத்துல டாக்டர் சொன்னார், வெளியிலேயே சாப்பிட்டு இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி வரும்னா, அதனால சில அக்ஷரம் எல்லாம் சொல்லும் பொழுது, முக்கியமா த தூ இதெல்லாம் சொல்லும் பொழுது நாக்கோட கீழ்ப்பாகம் படும்போது லேசா ஒரு வலி இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. வேகமா பேசினா கிளியரா இருக்காதோன்றதுனால நிதானமா பேசுறேன். இது ஒரு அனுபவம். நான் அப்படிதான் பார்க்கிறேன். இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒவ்வொரு அனுபவமும் புதுமை. புதுமை அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாக்கினுடைய அடிபாகம் இந்த வளைஞ்சு அப்படி மேல படும்போது லேசா ஒரு சின்ன ஒரு வாயில புண்ணு இருக்க ஒரு கஷ்டம் இல்லை. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இதுவும் பகவத் அனுபவம்.
எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. மார்கழி மாசம் அழகா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நிஜமாக அழகாக தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அங்கே இருக்க அவ்வளோ அழகாக பார்த்துட்டான். அப்பொழுதும் படுத்துண்டு நான் திருப்பாவை உபன்யாசம் பண்ணேன். சந்தோஷமா இருந்தேன்னா என்னுடைய வலியையும் படுத்துட்டே இருந்தார், ரெஸ்ட் போர் அடிக்கும் இல்லையா, அதையும் மறப்பதற்கு திருப்பாவை எனக்கு ஒரு பெரிய மருந்தாக இருந்தது. அது மாதிரி இந்த வாய்ப்பு இதையும் ஒரு மருந்தாக நான் எடுத்துக்கிறேன். அதனால்தான் நிதானமா சொல்றேன். இன்னொன்னு, நான் நேத்தியும் முந்தா நேத்தியும் MP3 ஃபார்மேட்லேயே கொஞ்சம் வேற ஃபார்மேட் மாதிரி பண்ணி ஆடியோ போட்டிருந்தேன். அது கிளியரா இருந்ததா இல்லையான்னு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. இல்லாட்டி எப்பொழுதும் போல AMR அந்த ஃபார்மேட்லேயே நான் போட்டுடுவேன். சரியா? நான் இன்னைக்கு AMR ஃபார்மேட்லேயே அனுப்புகிறேன். நேத்தியும் முந்தானத்து மட்டும் ஃபார்மேட் மாற்றிருந்தேன். சரியா? இந்த உடம்புல சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வரதெல்லாம் காமன் தான். நான் பாருங்க டெய்லி வாக்கிங் ரொட்டீன் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹிமாலயாஸில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, அது என் தர்மம். முக்கியமா என்னிடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய சொத்து அப்படின்னா என் உடம்பு தான். இப்ப என் உடம்ப நான் நல்லபடியா பார்த்துக்கத்தானே வேணும் இல்லையா? நம்ம உடம்பையே நாம ஒழுங்கா பார்த்துக்கலைன்னா வேற எதை நம்ம ஒழுங்கா பாதுகாக்க முடியும்? நமக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணிடணும், நமக்கு தெரிஞ்சபடி நல்ல ஆகாரம் சாப்பிடணும். அதை தாண்டி நமக்கு ஏதாவது வந்ததுன்னா ரைட். இப்ப வாயில புண்ணு இவ்வளோ நாள் போயிட்டு தான் இருக்கேன் ஹிமாலயாஸ்க்கு. இந்த வாக்கிந்தி வந்திருக்கு அவ்வளோ. அதனால வாழ்க்கை வித்தியாசமானது, வினோதமானது, வருவதை ஏற்றுக்கொண்டு வாழப்பழகும். சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜி அப்படிதான் ட்ரெயின் பண்றார். அதனாலே சிவாஜி ராஜா நிறைய பக்குவப்பட்டான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் சிவாஜி ராஜேவுடைய இடத்துக்கு வரார். அப்ப சிவாஜி ராஜேவுடைய வாடான்னு சொல்லுவார். அந்த பெரிய வீட்டுக்கு பேர் வாடா. அப்ப சமர்த்தன் அங்க தங்கினார். ஆனா அவர் பாடு அடுத்த நாள் காலையில் எழுந்து பிக்ஷை எடுக்க போயிட்டார். ரொம்ப அழகான ஒரு மகத்துவம் மகாத்மாக்களுடைய மனதின் பரிமாணம். ரொம்ப அழகாவா ஒரு பெரிய ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தாலும் தங்களுடைய எந்த ரொட்டீனையுமே மாத்திக்கிறதே இல்லை. இது உடனே சில பேர், நான் கூட அப்படிதான் எங்க போனாலும் மாத்திக்கிறேன். பிடிவாதம் வேற, தான் பண்ண வேண்டிய கடமைகள்ல இருக்கக்கூடிய அக்கறைன்றது வேற. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா. யாத்திரையில வருவா,
தான் இஷ்டத்துக்கு தான் இருப்பா. ஒரு குரூப்ல வந்திருக்கோமே அதெல்லாம் இல்லை. சில சமயம் வீடுகளில் பார்த்துருக்கேன், சில சமயங்களில் ட்ரெயினில் பஸ்ஸில் பார்த்துருக்கேன், சில சமயங்களில் கடைகளில் பார்த்துருக்கேன். அதாவது சுயநலம் தாண்டி ஒரு பொது நலமும் இருக்கணும். என்னுடைய அபிப்பிராயம், அடுத்தவர்களை பாதிக்காத சுயநலம் நல்லது, அவ்வளவுதான். உங்களுடைய சுயநலம் அடுத்தவர்களை பாதிக்கிறது அப்படின்னா அது தவறு, அசுர குணம்னு அர்த்தம் இருக்கு. சரியா? சமர்த்த ராமதாஸ் அழகா பிக்ஷைக்கு போயிட்டார். சிவாஜி ராஜே பார்த்தா போயிட்டுலாம் திருப்பியும் சிவாஜி ராஜே வீட்டுக்கு வாசல வந்து ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்றார். ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது சிவாஜி ராஜேவுக்கு. அப்ப அம்மா கிட்ட கேட்கிறேன், ஜீஜா பாய் கிட்ட, அம்மா நான் என்ன கொடுக்கட்டேன் என் குருநாதருக்கு? ஜீஜாயி சொல்றான், அப்பா நீ உன் குருவாலே என்னவெல்லாம் அடைந்தாயோ அதையெல்லாம் கொடுன்னுதான். பியூட்டிஃபுல் வார்த்தை இல்ல? நிஜமாவே பிரமிச்சு போறேன் நான். சுமத்ரா மாதிரி ஒருத்தி ஜீஜாயி மாதா, அசாத்தியம். சிவாஜி ராஜா என்ன அடைஞ்சான்? ராஜ்யம், இந்த வாழ்க்கை எல்லாமே குருவாலே அடைஞ்சதுதானே. உடனே ஒரு அழகா ஒரு சாசனம் மாதிரி எழுதி, இந்த தேசம் இனி சமர்த்த ராமதாசருக்கு சமர்ப்பணம்னு எழுதி விட்டார். எப்படி திருவனந்தபுரம் பத்மநாபதாசர்கள் திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள், இனி பத்மநாபன் தான் இந்த திருவிதாங்கூர் ராஜ்யத்திற்கு தலைவன், நாங்கள் எல்லாம் அவனுடைய தாசர்கள் சொல்லி திருப்பதி தானம்னு எழுதி கொடுத்தார்களோ அது போலே சிவாஜி எழுதி சமர்த்த ராமதாசருடைய அந்த ஜோல்னா உண்டு இல்லையா, நான் கூட சொல்லியிருக்கேன், தஞ்சாவூர் சமர்த்த மடத்துல அவ்வளவு அழகா பார்த்திருக்கேன்னு அதை அப்படி போட்டுட்டான். சமர்த்த ராமதாசர் எடுத்தார், பிரிச்சார், படிச்சார், சிரிச்சார். சிவாஜி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னார். சொல்லிட்டு, நான் ஒரு சாது என்ன பண்ணேன், இனி இந்த ராஜ்யத்தை என்னுடைய பிரதிநிதியாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் செய் அப்படின்னு உத்தரவு கொடுத்தார். என்னாச்சு, சிவாஜி ராஜ்ய பரிபாலனம் பண்ணித்தான் ஆகணும். ஆனா தன் பலத்தினாலே, தன் போராட்டத்தினாலே, தன் தைரியத்தினாலே, தன் யுத்த முறையினாலே ஜெயிச்ச ராஜ்யம் அப்படின்றது இல்லாமல் சமர்த்த ராமதாசருடைய சொத்தான இந்த ராஜ்யத்தை அவருடைய தாசனாக இருந்து கொண்டு நான் மெயின்டைன் பண்றேன். எப்படி? இது ராமனுடைய ராஜ்யம், நான் அவனுடைய சேவகன் சொல்லி ராமனுடைய பாதுகைய தன்னுடைய
தலைவனாக வச்சுண்டு இல்லாட்டி தன்னுடைய அதிகாரியா வச்சுண்டு தனக்கு மேல் அதிகாரியா வச்சுண்டு பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணாலும் அது போலே. அதனாலதான் சிவாஜி ராஜேவுடைய கொடி காவி கொடி. காரணம் என்னன்னா, சமர்த்த ராமதாசர் எப்பொழுது காவியானை உடுத்துவார் இல்லையா? அப்ப அவருடைய அடையாளமாகத்தான் காவியை தன்னுடைய மகாராஷ்டிரத்தின் கொடியாக, தன்னுடைய மகாராஷ்டிரன்றதை விட சமஸ்த ஹிந்து சாம்ராஜ்ய கொடியாக வைத்தான். கண்கள்ல கண்ணீர் சிவாஜி ராஜேவுக்கும் ஜிஜாயி மாதாவுக்கும். ஏன்னா என்ன ஒரு காருண்யம், என்ன ஒரு வைபவம், என்ன ஒரு தீர்க்கம், என்ன ஒரு அழகான கைடன்ஸ், என்ன ஒரு தெளிவு. குரு நம்மள தெளிய வைக்கிறார். குழம்பி கிடக்கிறோம். குரு தெளிய வைக்கிறார். நாம் அதுக்கு ஈகோ இல்லாம இருக்கணும், சிவாஜி ராஜே போல. அப்பதான் புரியும், இல்ல புரியாது. குரு எல்லாருக்குமே அழகாதான் சொல்லித்தரார். ஒருத்தருக்கு விசேஷமாக, ஒருத்தர் குறைவாக அப்படிலாம் கிடையாது. ஆணோ பெண்ணோ, பணக்காரனோ ஏழையோ, படித்தவனோ படிக்காதவனோ, வயசானவர்களோ குழந்தைகளோ யாராகினும் ரொம்ப சின்சியராகத்தான் குரு சொல்லிக் கொடுக்கிறார். வாங்கிக்கிறவர்களுடைய ஸ்ரத்தையை பொறுத்து பலனில் மாற்றம் உண்டாகிறது. சரியா? இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு சந்தர்ப்பம், சமர்த்த ராமதாசரை பார்க்கறதுக்கு சத்ரபதி ஆன பிறகு சிவாஜி ராஜே ஒரு தடவை வரார். சிவாஜி ராஜேவும் பான் பீடா போடுவார். இந்த சத்ரபதி பட்டாபிஷேகம் ஆன பிறகு ராஜே இந்த பீடா போடுற வழக்கத்தை விட்டுட்டான். சமர்த்த ராமதாசருடைய மதத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன், சமர்த்த ராமதாசர் எப்பொழுதும் வெற்றிலை போடுவார், தாம்பூலம் போடுறதுன்னு ஒரு வழக்கம் அவருக்கு உண்டு. அதில் வெற்றிலைன்றது ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். அப்ப அந்த வெற்றிலை கொடுக்கறது பழக்கம். சமர்த்த ராமதாசருக்கு நன்னா தெரியும், சிவாஜி ராஜே வெற்றிலை போடுறத விட்டுட்டான். குருவுக்கு கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி. சமயத்துல வேணுண்டே வம்படிப்பார்கள். அது நான் குருஜி மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். அதேதான் நமக்கும் உண்டு வச்சுக்கோங்க, அதுல மாற்றமே இல்லை. சிவாஜி ராஜேவுக்கு சமர்த்த ராமதாசர் பீடா கொடுக்கிறார். இப்ப அவன் என்ன பண்ணுவான்? அதேதான் நாளைக்கு சொல்றேன்.
ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. இந்த நாக்கில் புண்ணு வந்ததுனால ஒரு விஷயம் நான் இன்னைக்கு கவனிக்கிறேன். எந்தெந்த அக்ஷரத்துல நாக்கு மேலையும் கீழையும் போகிறது, எந்த அக்ஷரம் சொல்லும் பொழுது நாக்கில் இருக்க புண்ணுல பட்டு வலிக்கிறது அப்படின்னு. இது ஒரு புது ஆராய்ச்சி. சரியாயிடும், பயப்பட வேண்டாம். உடனே ஆளுக்கு இந்த மருந்தை சாப்பிடுங்கோ, இந்த கீரையை சாப்பிடுங்கோ அப்படின்னு அனுப்பாதீங்கோ. நான் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஆயிடும். சரியா? ராதே கிருஷ்ணா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राज्य की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.